என்னாச்சு? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாமே சரியாயிடும். என்ன சரியாயிடும்னு சொல்ற ரோகிணி? இந்த வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். இன்னைக்கு என்னாலதான் ரோகிணி நம்ம மொத்த குடும்பமும் கஷ்டத்துல இருக்கு. அவங்க எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து. ஒரு நிமிஷம், உங்க மேல நீங்களே ஏன் தப்பு சொல்றீங்க? இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க இல்ல. எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். இப்போ இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நான் என்னை விட்டு விலகி போயிடலான்னு மட்டும் யோசிக்காதீங்க. அந்த மாதிரி என்னைக்குமே நடக்காது. உங்க ரோஹிணி அந்த மாதிரி நடக்க விட மாட்டா, புரியுதா சித்தார்த்? பிளீஸ் நீங்க மட்டும் கவலைப்படாதீங்க. இனிமே என்ன நடந்தாலும் நாம எல்லாரும் சேர்ந்து அதை எதிர்த்து நிப்போம். என்ன ஒருத்தனை தவிர அந்த நாகத்துக்கிட்ட இருந்து யாரையும் யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த நாகத்தை கூட போறதால என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும்னா அந்த நாகத்தை கூட நான் போக தயார். ஐம் சாரி ரோகிணி, ஆனா நான் என்னோட இந்த முடிவை உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் என்னோட இந்த முடிவை சம்மதிக்க மாட்டேன். பாபா இப்ப சொன்ன மாதிரி இந்த யாகத்தை ஆரம்பிச்சதுமே அந்த நாகத்துக்கு தெரிஞ்சு போயிடா. அப்ப எப்படியாவது நம்ம வீட்டுக்கு அவ வந்துருவா. அவளை நம்ம வீட்டுக்குள்ள வராம நம்ம தடுக்க முடியும். ஆனா ஒருவேளை அந்த நாகத்தால நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருச்சுன்னா? நீ சரியாதான் சொல்ற சீமா. இப்ப நம்ம முதல்ல அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி ஆகணும். இருமா, நானும் கூட வர 2 பேரும் சேர்ந்து போலாம். இப்போ பெரிய பாட்டியும் சீமாக்காவும் எதுக்காக வெளியே போறாங்க? அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க எங்க எல்லாரையும் இங்க எதுக்காக கூப்பிட்டீங்க? நாங்க உங்களுக்கு உதவி செய்யணுமா? நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். அது வந்து எங்க மருமக ரோகிணி இருக்கால, அவ உண்மையான ரோகிணி இல்ல, அவ ராஜநாகம். நாகமா? ஆமா. அட கடவுளே, என்னம்மா சொல்றீங்க? அப்படின்னா நம்ம ரோகிணி நாகமா? இல்ல இல்லம்மா, இந்த ராஜநாகத்தோட கதைகள்லாம் ரொம்ப பழைய காலத்துல தான் இருந்துச்சு. அதெல்லாம் இன்னைக்கு கூட இருக்கா என்ன? நான் இப்பதான் முதல் முறையா கேக்குறேன். உண்மையாதான் சொல்றீங்களா? இங்க பாருங்க, இன்னைக்கு அந்த ராஜநாகத்தை பத்தின உண்மையை நாங்க எதுக்காக உங்ககிட்ட சொல்றோம்னா, அந்த ராஜநாகத்தை அழிக்கிறதுக்காக நாங்க எங்க வீட்டுல ஒரு யாகத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த யாகம் நடக்கிற நேரத்துல அந்த நேரம் பார்த்து நீங்க யாரும் எங்கேயும் வெளியில போயிடாதீங்க. நீங்க சொல்றத பார்த்தா அந்த நாகத்தால எங்களுக்கும் ஆபத்து இருக்குமோ? இல்ல, அந்த நாகம் யாருக்கும் தேவையில்லாம எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஆனா எங்களுக்கும் தெரியாத நாங்க பண்ணிக்கிட்டு இருக்க இந்த யாகத்தால அதுக்கு என்ன விளைவு ஏற்படும் எங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அது நிச்சயமா உங்க யார வேணாலும் குறி வைக்கலாம். அது உங்களை பணையமா வச்சு எங்க எல்லாரையும் பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணும். அந்த சமயத்துல யாரும் எதிரில வந்துடாதீங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க.
உங்களோட இந்த சோதனையான நேரத்துல நாங்க எல்லாரும் உங்களுக்கு துணையா இருப்போம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. முடிஞ்சா நீங்க எல்லாரும் எங்க குடும்பத்துக்காக பிரார்த்தனை செய்யுங்க. இப்ப நீங்க போங்க. இப்ப நான் அந்த யாகத்தை ஆரம்பிக்க போறேன். சரிங்க. பெரிய பாட்டி, இன்னைக்கு நவராத்திரியோட 3வது நாள் இல்ல? ஆரத்தி எடுத்து விளக்கேத்தணும் இல்ல பெரிய பாட்டி? பவி, நீ தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? இந்த கஷ்டமான நேரத்துல நாம எப்படி பூஜை செய்ய முடியும் பவி? அந்த அம்மனுக்கு பூஜை நடக்கும். நாகமுக்தியோட யாகத்தை சேர்த்து இந்த வீட்ல துர்கை அம்மனோட பூஜையும் நடக்கும். இதனால நம்மளோட குறிக்கோள் நிச்சயமா நிறைவேறும். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க பெரியம்மா. இது நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கிற போராட்டம். ஆமா. அந்த நாகத்தை இந்த வீட்ல இருந்து விரட்ட யாகம் தடங்கல் இல்லாம நடக்கணும்னா அந்த துர்க்கை அம்மனோட அருள் நமக்கு தேவை. இது ரொம்ப நல்ல விஷயம்தான். அந்த தாய்க்கான பூஜையை நீங்க செய்யுங்க. எப்படி இந்த நவராத்திரி பண்டிகைக்கு நீங்க விரதம் இருந்திருப்பீங்க, பூஜைகளும் நடத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதனால உங்க பூஜையை செய்யுங்க. நான் இந்த யாகத்தை செய்யறேன். சிவனோட சக்தியும் துர்க்கையோட சக்தியும் சேர்ந்து இந்த தீய சக்தியை எதிர்க்கிற சக்தியை நமக்கு தரும். நல்லது. அநேகமா இப்ப யாரோ என் நாகத்தோட முக்திக்கு பூஜை செய்யறாங்க போல இருக்கு. எனக்கு அது ரொம்ப நல்லா தெரியுது. இந்த பரத்வாஜ் குடும்பம் இருக்கே, மறுபடியும் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய பாக்குறாங்க. இல்ல, நான் இத நிச்சயமா நடக்க விட மாட்டேன். இருக்கு ஆனா இல்ல. டென்டிஸ்ட்கள் பரிந்துரைத்து பயன்படுத்தும் நம்பர் 1 பிராண்ட்.
இந்த யாகத்தை உடனே நிறுத்துங்க. உங்க எல்லாருக்கும் நான் 24 மணி நேரம் கால அவகாசம் கொடுத்திருக்க. இருந்தாலும் நீங்க எல்லாரும் எனக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சிருக்கீங்க. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஒருவேளை இந்த யாகத்தை நீங்க உடனே நிறுத்தலன்னா அதுக்கப்புறம் நான் அந்த 24 மணி நேரத்தை மறக்க வேண்டியதா போயிடும். என்னோட நாகத்தை கொடுத்துருங்க. நீங்க பண்றது சரியே இல்ல. நான் என் சத்தியத்தை மீற மாதிரி நீங்க செய்யாதீங்க. சித்தார்த் வெளியே வாங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டு எனக்கு எதிராக துரோகம் பண்ணாதீங்க. இந்த யாகத்தை நிறுத்துங்க. சித்தார்த், நீங்க உங்க ரூமுக்கு போங்க. பிரேம், நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் யாருக்கும் பயந்து எங்கேயும் போய் ஒளிய மாட்டேன் பிரேம். அது யாரா இருந்தாலும் சரி. சொல்றது கேட்கலையா? யாகத்தை நிறுத்துங்க. இத பாரு சித்தார்த், நீ இங்க இருக்கிறது நல்லது இல்ல. பேசாம உன் ரூம்ல போயிரு. அம்மா சித்தார்த், கண்ணா, இது ஏன் மேல சத்தியம். இப்ப பாபா பண்ற யாகம் முடியற வரைக்கும் நீ ரூமை விட்டு வெளியில வராத. நிச்சயமா நீ உன் ரூம்ல தான் இருக்கணும். அம்மா ரோகிணி, இவனை ரூமுக்கு கூட்டிட்டு போ. அவனை வெளியில விடாத. வாங்க பாட்டி. கதவை திறங்க. கதவை திறங்கன்னு சொன்னேன். நாம அந்த நாகத்தை உள்ள வர விடாம தடுக்கணும். வாங்க வாங்கப்பா போலாம். இல்லப்பா, நீங்க வர வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். ஜாக்கிரதையா போங்க. கதவை திறங்க. நான் 10 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க கதவை திறக்கலன்னா அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் பிரச்சனை தான். ஒண்ணு, 2, 3, 10. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒன்னா சேர்ந்து கதவை அழுத்தி புடிச்சுக்கிட்டா என்னால திறக்க முடியாதுன்னு பாத்தீங்களா?
எழுந்திருப்பாரு, எழுந்திருக்கிறீங்க. வெளியே என் குடும்பமே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது நான் இங்க கை கட்டி நின்னுகிட்டு இருக்கிறதா? இல்ல, நான் வெளியே போய் ஆகணும். வேண்டாம் சித்தார்த், நீங்க எங்கேயும் போக கூடாது. இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது ரோனி. நான் வெளியே போய் ஆகணும். நீங்க ஏன் நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? பாபாஜியோட யாகம் முடியற வரைக்கும் நீங்க இந்த ரூமை விட்டு வெளியே போக கூடாது. சொல்றது கேட்கலையா? சித்தார்த், இது ஏன் மேல சத்தியம். காதல வேலையா? இந்த பூஜையை நிறுத்துங்க. நான் உன் கண் எதிர நிக்கும் போதே நாகமுக்திக்கான பூஜையை நீ பண்ணிட்டு இருக்கியா? உன்னோட தைரியத்தை நான் பாராட்டியே ஆகணும். பூஜையை நிறுத்துன்னு சொல்றல. பிரேம்! பிரேம், எந்திரிங்க. समुद्रेषु बृहादित्येषु भोजनम् बृहादानं धनादेषु बृहादीपो दिवापि च बृहावृष्टिः समुद्रेषु बृहादित्येषु भोजनम् बृहादानं धनादेषु அம்மா தாயி, நான் இப்ப என்ன பண்றது? எப்படி இந்த நாகத்தை தடுத்து நிறுத்துறது? உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உன்னோட சத்தியத்தை திரும்ப வாங்கிக்கிறோம். நீ தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. அந்த நாகத்தோட கோபத்துல இருந்து நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் என்னால மட்டும்தான் காப்பாற்ற முடியும் ரோகிணி. நான் இப்ப வெளியே போய் ஆகணும். ப்ளீஸ் சத்தியத்தை திரும்ப வாங்கிக்க. அதெல்லாம் முடியாது. நான் உங்களை எங்கேயுமே போக விட மாட்டேன். உங்களுக்கு புரியுதா? தயவு செஞ்சு அந்த யாகம் முடியற வரைக்கும் நீங்க கீழே போக வேண்டாம். ப்ளீஸ் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை நீங்க கீழே போனீங்கன்னா என்ன ஆகணும் சொல்லு. என்ன கூட்டிட்டு போயிடுவாளா? கூட்டிட்டு போகட்ட விடு. அத பத்தி எனக்கு கவலையே இல்ல.
ரோகிணி, நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. ஒருவேளை இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு என்னால ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்னாலேயே என்ன மன்னிக்க முடியாது ரோகிணி. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஒருவேளை நான் உயிர் பொழைச்சிருந்தாலும் என்னால வாழ முடியாது ரோகிணி. ரோகிணி, இதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும். இந்த சித்தார்த்த இதுவரைக்கும் தன்னோட ரோகிணிக்காக மட்டும்தான் வாழ்ந்தான். அவளுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்புறம் அவளுக்காக தான் வாழ்வான். சித்தார்த், இப்படி பேசாதீங்க. पद्मनाभं च कम्बलं शङ्खपालं रुद्राष्ट्रं च तक्षकं कलिनं तथा पद्मनाभं च कम्बलं शङ्खपालं रुद्राष्ट्रं च